நமஸ்தே. பாரகடி சோட்டி ஈ மாத்திரா பார்க்க போகிறோம். இப்போ கா போட்டோம். இப்போ குறில் இந்த சைடு ஒரு கொம்பு மாதிரி போடணும். இது குறில் கீ. இது கா. அந்த எழுத்தை ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். போட்டுட்டு இங்கேருந்து கீ. இது சோட்டி ஈ அப்படி சொல்கிறாங்க. நம்ம குரில்னு சொல்கிறோம். ஹிந்தியில் சோட்டி ஈ சொல்கிறாங்க. கீ. அடுத்து கா போட்டோம். கீ. கா கீ. ஙா ஞி. சா சி. சி. ஜி. ஜி. ஞி. டி. 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 நீ. தீ. இப்போ தீ போடும்போது கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்போ இந்த இடத்துல ஒரு கோடு, இந்த இடத்துல ஒரு கோடு தான் போடணும். ஃபுல்லாக கோடு போடக்கூடாதுங்க. இந்த சர்க்கிள் வரும்போது இந்த இடத்துல விட்டு விட்டு தான் போகணும். ஏன்னா நம்ம தா போடும்போது இந்த இடத்துல மட்டும்தான் கோடு போடுறோம். அதனால் இங்கே ஃபுல்லாக கோடு வரக்கூடாது. தி. தி. இதுவும் விட்டு விட்டு தான் போடணும். நீ. பி. ஃபி. பி. இதுக்கும் விட்டு விட்டு தான் போடணும். பி. மீ. ஈ. ரி. லி. வி. ஷி. இது ஃபுல்லாக போடலாங்க. ஷி. ஷி. ஹி. இது இக்ஷி. இது விட்டு விட்டு தான் போகணும். இக்ஷி. இத்திரி. இஸ்ரீ. இதை விட்டு விட்டு தான் போகணும். இஸ்ரீ. இக்னி. அதாவது கோடு கோட்டுக்கு மட்டும் இப்படி மேலே கோடு போகிற எழுத்துக்களில் ஃபுல்லாக கோடு இந்த குரில் ஈ மாத்திராவுக்கு வரக்கூடாதுங்க. ஓகே, தன்யவாத்.